வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காகிதப்பூ. அந்த காகிதப்பூவோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதான் பாருங்க காகிதப்பூ. இதுதான் அந்த காகிதப்பூ. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக பூத்து குலுங்கிருக்கு இன்றைக்கி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அருமையாக இருக்குல்ல? ஒரு 4-5 விதமாக இது பயன்படுது. என்னென்ன ஒன்று ஒன்றா நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். நாள்பட்ட சளி, இருமல் இதால் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த காகிதப்பூ அதாவது இந்த காகிதப்பூ இதழ்களை நன்றாக பறித்து சுடுதண்ணில் கொதிக்க வச்சு இதை நாம் ஒரு டீ மாரி, தேநீர் மாரி டெய்லியும் குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, இருமலாக இருந்தாலும் சரி, உடனே சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த காகிதப்பூ இருக்குன்னு சொல்லலாங்க. இது தினமும் நீங்கள் தேநீர் மாரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி தொல்லையிலேருந்து சீக்கிரமாக விடுபட்டுடலாம், இருமல்லேருந்தும் சீக்கிரமாக விடுபட்டுடலாம். இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதனால் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இதனால் நமக்கு என்ன ஏற்படும்னா உடல் சூடு, வெப்பம். இதனால் பல நோய்களை தாக்கக்கூடிய வகையில் நாம் தள்ளப்படுவோம். அந்த சமயத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய பூ எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காகிதப்பூ தாங்க. இந்த பூவை நாம் டெய்லியும் கொதிக்க வச்சு ஒரு தேநீர் மாரி நாம் குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் சூடு, வெப்பம், இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்கும். நீங்கள் டெய்லி நம்ம எப்படி டீ, காஃபி குடிக்கிறோம் பார்த்தீங்களா? அதேமாரி இதை வெறுமனை கொதிக்க வச்சு தினமும் காலை அல்லது மாலை 2 வேளையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம தினமும் காலை மாலை 2 வேளை தேநீராக எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் சூடு, வெப்பம் எதுவாக இருந்தாலும் சரி உடனே சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த காகிதப்பூவை சொல்லலாங்க. ஒரு சிறந்த மருந்து இந்த பூ தாங்க. சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் தான். உண்மையிலேயே நீங்கள் டீ, காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு நீங்கள் இந்த பூவோட கஷாயத்தை தேநீர் மாரி டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற இரத்தத்தோட அளவை, அதாவது சர்க்கரையின் அளவை, இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை ஒரே சீராக வச்சிருக்கக்கூடிய தன்மையை இந்த காகிதப்பூ கொடுக்குன்னு சொல்லலாங்க. எலும்பு சத்து குறைவினால் பலவீனமாக காணப்படும். அது போன்ற தருணங்களில் இந்த பூ தான் நமக்கு ரொம்ப பயன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பூவை பறித்து எப்பயும் சொன்ன போல தான் ஒரு தேநீர் ஆட்டம் நம்ம பருகும் பொழுது எலும்போட வலிமையை அதிகரிக்கக்கூடிய வகையிலே இந்த காகிதப்பூ இருக்குன்னு சொல்லலாம். இதுமாரி மூட்டு வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மூட்டு வலியில் கஷ்டப்பட்டு இருக்கவங்களும் இந்த பூவை ஒரு கஷாயம் மாரி ரெடி பண்ணி இல்லைன்னா தேநீர் மாரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே முழுமையாக சரியாயிடும். மூட்டு வலி இருக்காது. நீங்கள் மாடிப்படிலாம் ஏறி இறங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நடக்கலாம். அந்த வகையில் ஒரு முக்கிய பங்குன்னா இந்த காகிதப்பூ சொல்லலாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இந்த செடி இவ்வளோ பயனை கொடுக்குதா அப்படின்னு கூட நினைக்கக்கூடிய வகையில், ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய வகையில் நம்ம நினைக்க வச்சிடும். காகிதப்பூ ஏராளமான மருந்து நிறைஞ்சிக்கிட்டு, ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு பயனை கொடுக்குன்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்த காகிதப்பூ பார்த்திங்கன்னா ஏராளமான பயனை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த செடி இருக்குதுன்னு சொல்லலாம். சில பேர் வயிறு பிரச்சனையில் அவதிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதை சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு செரிமானம் ஆகாது. வயிறு வலிக்குதுன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனையாக இருக்கும், மோசன் பிரச்சனை இருக்கும். அந்த மாரிவங்களுக்கெல்லாம் இந்த பூவை ஒரு தேநீர் ஆட்டம் தயார் செய்து தினமும் காலை மாலை 2 வேளை நாம் குடிச்சிக்கிட்டு வரும் பொழுது எப்பேற்பட்ட வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனே
சரி செய்யக்கூடிய வகையிலே இருக்குன்னா இந்த காகிதப்பூவை சொல்லலாங்க. இது வரைக்கும் இந்த காகிதப்பூவோட மருத்துவ குணங்கள் என்ன, பயன்கள் என்ன அப்படின்னு இந்த பதிவில் வந்து நாம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல் வேறொரு வித்தியாசமான மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி. நன்றி, வணக்கம்.